யானைக்கு மேலே ஏறி போக போகிறோம். பாகனோட நிற்கிறார். நானும் யானை கிட்ட போகிறேன். நான் உங்களை குழப்ப வேறு நீங்கள் குளிங்க. ஹாய் ராணி. ராணி என்ன கையை காட்டுதுடா. யானைக்கு மேலே இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரிகிறது வந்து சிகிரியா. வணக்கம் ஸ்குவாட். நாங்கள் போன 4 நாள் தம்புள்ள ட்ரிப்பை பண்ண வீடியோன்னு முதல் போட்டிருக்கிறோம். அது நீங்கள் பார்க்காட்டி இந்த நேரத்தில் மேலே அந்த லிங்க் வரும். அதே நேரத்தில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்க. அந்த 4 நாள் தம்புள்ள ட்ரிப்பில் நாங்கள் செஞ்ச ஒரு வித்தியாசமான விஷயத்தை பற்றினது தான் இந்த வீடியோ. அது என்னன்னு சொல்லி இப்போ கீர்த்தி சொல்கிறார். என்னென்னு கேட்போம். வணக்கம் ஸ்குவாட். நாங்கள் இப்போ என்னத்துக்கு வந்து நிற்கிறோம், அதில் வெயிட் பண்ணிக்கொண்டு நிற்கிறோம் யானை சஃபாரிக்கு. இப்போ வந்து யானைக்கு மேலே ஏறி போக போகிறோம். அது பேமெண்ட் என்ன மாதிரி எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்றதையும் போய் ஏறிட்டு வந்து மிச்சத்தை சொல்கிறோம். வெயிட் பண்ணுறோம் சொன்னால் யானை குளிக்க போயிட்டு நீங்க குளிச்சிட்டீங்களோ இல்ல? சரி பாப்போம், ஏதோ நடக்குது. யானையே உதஞ்சி விடுது. நானே குளிச்சு நிற்கிறேன், நீ ஊற்றி விடாது. எல்லாரும் பாப்போம் வாங்கோ. இந்த இடம் வந்து சிகிரியாவுக்கு கிட்ட தான் இருக்குது. சிகிரியா மேலே தெரியுது. இந்த முன்னுக்கு போகிற அண்ணா தான் யானை வச்சிருக்கிற அண்ணா. அவருடைய கதைப்பம் இவர் ஏஜெண்டா இல்லாட்டில் இவர் தான் யானை ஓனரானு தெரியல. இப்போ இவர் ஏஜெண்ட் இல்லாமல் நேர யானை வச்சுக்கிறாள்னா இவர்கிட்ட நம்பர் வாங்கி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுவோமா. இப்போ வந்து யானை குளிச்சு கொண்டு இருக்குது, போய் பார்ப்போம். ஓகே, அலியா நிற்கிறார். ஓகே, நாங்கள் வந்து இப்போ யானையை போய் கிட்ட பார்ப்போம். பண்ண இருக்க மாட்டேன் நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, குளிக்கும். இல்லைங்கன்னு சொல்கிறார். ஓகே, நானும் யானை கிட்ட போறேன். நனைஞ்சாதான்றான்பா யானை வயிறு. நான் உங்களை குழப்ப வேற நீங்க குளிங்க. This is the female one. So his name is Rani. His name Rani. இவ வந்து ஒரு பொம்பளையாம். இவரோட பேர் வந்து ராணி. ஓ இவ்வளவு விஷயமும் இந்த பெரிய உருவத்தையும்
இந்த கையில் வச்சுக்கிற அந்த கம்பி அங்குசம் இருக்குது தானே, அங்குசம் தடி பாகண்ட குரல் இவ்வளோதை வச்சு தான் இவ்வளவுமே கண்ட்ரோல் ஆகுது. லைஃப்பில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோது கிட்டத்துக்கு யானையை பக்கத்தில் நிற்கிறது. மேலே ஸ்குவாட் சேனல் சார்பாக இப்படி கிட்ட பார்க்குறதுக்கு எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம். இப்போ வந்து யானை குளிச்சுட்டு அந்த நாங்கள் போய் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துக்கு போகிறோம். யானை என்னை வழி நடத்தலாம், நான் போக போகிறோம். எங்களை கைட் பண்ணுற ஹாய் ராணி. ஹாய் ராணி, என்ன கையை காட்டுதுடா. வந்து ராணி வந்து சஃபாரிக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறா, அங்கே எந்தி கொண்டு போகிறதுக்கு. இப்போ எங்களை ஜானையில் தார்மியன் ஏறுறார் கவி கூட அந்த கைத்தப்படி தார்மிக அவனை கவியப்படி இருக்கு. ஓகே ஸ்குவாட், ஒரு விபரீத விளையாட்டில் இறங்க போகிறேன். வாங்க போய் பார்ப்போம். எனக்கு இதுதான் புது அனுபவம். எந்த பக்கத்தால் இறங்குறது? கால்வையா ஏன் அமைதியாக இருக்கிறீங்க கீர்த்தி? ஃபோட்டோ காண்டி. பயம் ஒன்றும் பயம் இல்லை, பயம் இல்லை. என்ன தனியாக கூட்டிகிட்டு போகிற? தனியாக தான். ஓகே. டேய் சும்மா இரு. என்ன பிரச்சனைடா, பின்னுக்கு இருக்கிறதுக்கு பயமே இல்ல, முன்னுக்கு இருந்தா அதோட தலை கீழே இருக்கிறபடியா இல்ல விடுகிற மாதிரியே ஃபீலிங்கா இருக்கும். கண்டதையும் சொல்லி அதை காண்டாக்கி காலை கட்டுறதுல கால் கால் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் யானைக்கு மேலே இருக்கிறோம். வணக்கம் மக்களை. யானை அசையுது, மெதுவாக நடந்து கொண்டு கொண்டிருக்கிறது. ராஜா மாதிரி இல்லை ஏரியா. நம்ம டேஞ்சரான ஏரியாவில் இருக்கிறேன். நோக்கி காலில் காலால் ஒரு தட்டு கட்டி சாப்பிடுது மண்ணெல்லாம். வணக்கம் ஸ்காட். இது ஒரு வித்தியாசமான தான், லைட்டாக பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு பண்ணாக இருக்கிறபடியாக அது இருந்தாச்சு. ஆனால் என்ன அது புல்லு சாப்பிட்ற கேப்பில் பள்ளத்துக்கு இறக்கிடுவோம்னு இருக்கு. அந்த என்ன உடம்பு வந்து வித்தியாசமாக இருக்குது. அது முள்ளம்மாண்டி உடம்பு மாதிரி ரோமம் எல்லாம் சரியான தடிப்பான ரோமம். அந்த யானையின் உடம்பு சூடெல்லாம் காலில் தெரியுது. சொல்கிறதான் காலை ஆடுறது வந்து அது தன்னை குளிர்ச்சிப்படுத்துறதுக்காக வேண்டியது. மற்றது தோலம் வந்து டைட்டான நல்ல தடிப்பான தோலாக தான் இருக்குது. நீங்களும் பண்ண விட பயம் இல்லாமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் நல்ல வடிவாக ட்ரைன் பண்ண யானை எல்லாம். இந்த இந்த கண்டெக்டும் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், பாருங்கள். நேரம் போ. ஹாய்
இந்த ராணியோட ஷேரிங் இதுதான். இந்த ராணியோட டிரைவர் இவர் ஐயா, இவர் 2 பேரும் பேசஞ்சர்ஸ். சரத் ஐயா. இதில் இப்போ உங்களுக்கு தெரிகிறது வந்து சிகிரியா பக்கத்தில் நான் நிற்கிறோம் யானையில். எங்களோட தார்மியன் அண்ணா மேலே இருக்கிறார். அதுக்கு முன்னுக்கு காய்வர்மன் 2 பேரும் கையத்தி காட்டுங்க. ஓகே, இதில் ஹைலைட் என்ன தெரியுமோ, அதாவது யானை நடந்து நாங்கள் பின்னுக்கு நடந்து வரோம். ஓகே, திரும்பி சாப்பிட சொல்லுங்க. நல்லா தான் இருக்கு. சரி சரி, என்ன செய்யறது? இல்லை அந்த பிள்ளைக்கு ஃபோபியா என்னடா சம்பவம் நடந்திருக்கு. சிகிரியா பின்னாடி. ஓகே, 2 எங்களோட ஸ்குவாட் மெம்பர்ஸ் சீரியாக முன்னுக்கு ஜான ஒரு ஆக்ஷன் போடுது. பயம் தெரியல, அது வேறேக்க மட்டும்தான் தெரிஞ்சு. அந்த காலெல்லாம் நோவுமே, எலும்பு பட்டு எலும்பு நோதுடா. இல்ல அந்த முன்னுக்கு அமர்த்திடா. கீழே விளப்பதுன்னு தெரியுமா? செங்கையாவது கொடுக்குது கீழே. இப்படி செஞ்சாதான் தூக்கி அடிக்குமா? சூப்பராக இருக்குண்ணா. உண்மையில் ஒரு செம்ம ஃபன்னான அனுபவமாக எங்களுக்கு இருந்துச்சு. எங்களை 5 பேரையுமே ராணி தன்னை முதுகில் ஏற்றி சுற்றி கொண்டு வந்தவா. நாங்கள் 5 பேருமே ஒரு ரவுண்ட் போனா பேருந்து ராணிக்கு நன்றியை சொல்லிட்டு வெளிக்கிட்டோம். இந்த ட்ரிப்புக்கு மொத்தமாக எங்களுக்கு 10,500 ரூபா முடிஞ்சுது. 2 பேராக போனாக்களுக்கு ஒரு ஆளுக்கு 2000 ரூபா படி 4000 ஒரு ட்ரிப்புக்கு. தனியாக போனதுக்கு 2500 ரூபாயும் எடுத்தாங்க. இந்த ப்ரைஸ் நார்மலாக பார்க்க கூடன்னு தோணினாலும் வாழ்க்கையில் ஒரு தரம் போகிறதுக்கு ஓகே தான். இது மாதிரி இந்த டம்புள்ள ட்ரிப்பில் எடுத்த மெட்ட வீடியோஸும் இதை தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். அதையும் மறக்காமல் பாருங்கள். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.